தியா, சாமி கும்பிடுதியா? எவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன். கையை ரெண்டையும் சேர்த்து வச்சு சாமி கும்பிடணும் சாமி கும்பிடணும்னு. கும்பிடுதியா? கிளம்பலாம். ஐஸ்கிரீம் கேட்டுட்டே இருக்கில்ல, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா வேண்டாமா? நிஜமா ஐஸ்கிரீம் நீங்க இப்ப வாங்கி தரீங்களாம்மா? ஆமா தியா, அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலான் இருக்கேன். நீ என்னடான்னா சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி தியா உனக்கு ஐஸ்கிரீம் நான் வாங்கி தர்றது? ஐயோ அம்மா, நான் இப்ப சாமி கும்பிட்டறேம்மா. ஆ, அப்போ நான் சொல்றத செய்யுதியா. சீக்கிரம் போய் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீ ரைஸ் கேட்ட பத்தியா, அதெல்லாம் வாங்கி தரணுமா வேண்டாமா உனக்கு? ஐயோ வேணும். அப்போ சீக்கிரம் சாமி கும்பிடுதியா, நம்ம கிளம்பலாம். சரிங்கம்மா. சீக்கிரம் தியா, பாவம் அம்மாச்சி தனியா வீட்டில் இருப்பாங்க பத்தியா. நம்ம வேற நூடுல்ஸ் வாங்கிட்டு வரோம்னு அம்மாச்சி கிட்ட சொல்லியிருக்கோம். அம்மாச்சி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க தியா. சீக்கிரம் சாமி கும்பிட்டு கிளம்பலாம். ஓகேம்மா. அட நீங்களா? என்னங்க, ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு நேராக கோவிலுக்கு வந்தாச்சு போல. ஆமாங்க, நீங்களும் தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்திருக்கீங்க. அட ஏங்க கேட்குறீங்க? வீட்டுக்கு போனேன், என் அக்கா டார்ச்சர், வாடா கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்கு போகலான்னு. சரின்னு சொல்லி அப்படியே வந்துட்டேங்க. பாப்பா யாரு? என்னோட பாப்பா தான். உங்களுக்கு பாப்பாவா? ஆமா. இவங்க ஆஃபீஸில் என்னோட ஒர்க் பண்ணுறாங்கம்மா. அம்மாவுக்கு லோன் கட்டுறதுக்கு கூட பைசா இல்லாமல் இருக்கும்போது இவங்க தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, இவங்க தான்மா. அப்படியம்மா, இவங்க தான் உங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? ஆமாடா தியா குட்டி, இவங்க தான் எனக்கு காசு கொடுத்தது. ஏங்க சின்ன குழந்தைகிட்ட அதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. தியா குட்டி, யாராவது ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்டா. ஓகேடா தங்கம். ஏங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? குழந்தை இருக்கே, அதான் கேக்குறேன். வா போலாம். தியா, சாமி தான் ரொம்ப நேரமா கும்பிட்டுட்டே இருக்கோம்ல தியா, வா போகலாம். ஏங்க, நீங்க ஆயிடுச்சுங்கிறீங்க, பாப்பா ஆகலன்னு சொல்லுது, என்னங்க? நீங்க ஏங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க ஒண்ணா? தியா, வரியா இல்லையாடா? அங்கிள் பாய். அம்மா வாங்க போவோம். இந்த அங்கிள் நல்ல அங்கிளா இருக்காங்கம்மா. பேசாம வா தியா, நீ வேற. அம்மா பேசிட்டு போலாம்மா, உங்க ஃப்ரெண்ட் தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தியா, நீ வா. ஹாய் அங்கிள், நான் போயிட்டு வரேன். ஓகேடா செல்லம், பாய். ஏய், சாமி கும்பிடலையா? யாரா அந்த பொண்ணு? கா, என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு. கோயிலுக்கு வந்தோன்னே பார்த்தா அந்த பொண்ணு நிற்கிதுக்கா. சரி, சாமி கூப்பிட்டுட்டு கிளம்பலாமா? ஏய், யாருன்னு சொல்லு. பொண்ணு அழகா கியூட்டா இருக்கா. ப்ராமிஸாக வேற எதுவுமே கிடையாதுக்கா. என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு தான் அவ. அந்த குழந்தை குழந்தை அவளை அம்மா அம்மான்னு சொல்லுது. ஆனால் அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் மேரேஜ் ஆயிடுச்சு இழுக்குது. இந்த குட்டி பாப்பா என்னடான்னா எங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் ஆகலைங்குது. என்ன கதைனே தெரில. ஏய், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு தாலி இல்லை, மெட்டி இல்லை, நெத்தியில் குங்குமம் இல்லை, எதுவுமே இல்லையேடா. எப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும்? அதான்க்கா, எதுவும் புரிய மாட்டுக்கு. ஒருவேளை ஆயிடுச்சா இல்லை ஆகலையா? அந்த பொண்ணு ஆகலைங்குது, இந்த புள்ள ஆயிடுச்சுங்குது. என்ன கதையோ. சரி வாக்கா, நம்ம கிளம்பலாம். ஆக மொத்தத்தில் அழகா இருக்கா, கியூட்டா. ஹோம்லி பொண்ணு மாதிரி இருக்கா. ஹோம்லியா இருக்காடா. எப்படி இருந்தா நமக்கு என்ன? கிளம்பலாம? என்ன ஆஃபீஸ் விட்டு அசதியாக வந்தவனை வாடா கோயிலுக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு கதை கேட்டுட்டு இருக்கா. சீக்கிரம் சாமி கூப்பிட்டுட்டு வாக்கா. அர்ச்சனை ஜாமான்லாம் இங்க. டேய், காசு வாங்காம போயிட்டு அர்ச்சனை ஜாமான் நான் எப்படி வாங்குவேன்? குர்ரா காசு. அடுத்தவங்களனா ஹோம்லியான பொண்ணுன்னு சொல்லு. நீ என்ன இது கோவிலுக்கு வர மாதிரியா வந்திருக்கிற? நல்லா சூப்பரா சாரியில வந்திருக்கலாம்லக்கா. டேய், ஐ மீன் மாடர்ன் கேர்ள்ரா. இப்படி சொல்லி சொல்லி ஊரை ஏமாத்திட்டு ஒரு வருஷம் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு வந்தா மாடர்ன் கேர்ளாக்கும். நீயும் அந்த மாதிரி சுடி சாரி இது மாதிரி ட்ரை பண்ணுக்கா, நல்லா இருக்கும். ஓகே ஓகே, அதெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு தெரில, ட்ரை பண்ணலாம். சரிடா தம்பி, ஒரு 50 ருபீஸ் கொடு, அர்ச்சனை ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு அர்ச்சனை பண்ணலாம். அடுத்தவங்களனா அழகா இருக்காங்க, சாரியில இருக்காங்க, சூப்பரா இருக்காங்கன்னு சொல்லு. நீ மட்டும் சொன்னா அதை ஏத்துக்கவே ஏத்துக்காத. சரி சரி, இந்த காசு 50 ரூபாய் போதுமா? போதுண்டா தம்பி.
100 ரூபாயை தரேன், பத்தலைன்னா என்ன பண்றது? சரி சரி கொடு, அப்போ 100 ரூபாயே கொடு. அக்கா டைம் ஆகுதுக்கா, சீக்கிரம் வாங்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ணுக்கா, வீட்டுக்கு கிளம்பணும், எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. ஆமாம், வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லுவேன், டயர்டாக இருக்குன்னு சொல்லுவேன். வீட்டில் போய் பார்த்தா அங்கே வாலிபால் விளையாடவும் கிரிக்கெட் விளையாடவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பிடுவேன். அந்த டைமில் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். பேச்சா பேசுகிற பேச்சு, குறா காசம் முதல்ல. கரெக்டா 6 அடிக்கிறியே. சரி சரி இந்தா. எனக்கு எதோ இந்த பொண்ணை பார்த்தது நானும் ஹோம்லி பெண்ணாக மாறத்துக்கு ஆசைப்படுறேன். ட்ரை பண்ணலாம். அழகா இருப்ப மாறினா. ஓகேடா. மா எங்க 2 பேத்துக்கு போட்டு வச்சுட்டு நீங்க எப்படி உட்காந்துருக்கியா? சாப்பிடுங்கம்மா நீங்களும். முதல்ல நீங்கள் சாப்பிடுங்கண்ணே, நாங்கள் அப்போ சாப்பிட்டுக்கிறோம். ஆட்டா அமுதா, ஏன் மூஞ்சி சோந்தாப்புல அழுதபடியே இருக்கிற? வீடு வாசம் உனக்கு பிடிக்கலையா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்லையே அத்தை. எனக்கு ரொம்ப பிடிச்சதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அம்மாவெல்லாம் பிரிஞ்சு வந்தது தான், அண்ணனை பிரிஞ்சது தான் ஒரு மாதிரி சோகமாக இருக்குத்த. மற்றபடி வீடெல்லாம் பிடிக்காமலாம் இல்லை. அண்ணி, அப்புறம் நீங்கள் இப்படி அழுதபடியே இருந்தால் எங்களுக்கு அப்படி தான் அண்ணி தோணுது. எங்கள் கூட சிரித்து பேசி இருக்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு நாள்லாம் வருமான்னு கூட நான் நினச்சே பார்க்கல அண்ணி. நல்ல வேலை, கடவுள் எங்களுக்கு இவ்வளோ ஒரு இதை கொடுத்தாரு அண்ணியா. உங்களை கொடுப்பாருன்னு நினச்சே பார்க்கல. இந்த நாளுக்காக நாங்கள் எவ்வளவு நாள் காத்திருந்தோம், தவம் இருந்தோன்னு தெரியுமா அண்ணி உங்களுக்கு? தயவு செஞ்சு சிரிச்சபடி எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருங்க அண்ணி. சரிம்மா. என்ன எல்லாம் ஞாபகம் வரவும் தான் என்னால் சிரிச்சிட்டே இருக்க முடியலை. இங்கே பாரு தாமுதா, கவலையே படாத. என் மகன் உன்னையே கண் கலங்காமல் பார்த்துக்கிருவேன், வச்சுக்கிருவேன். சரியா? நீ எதுக்கும் கண் கலங்காத, கவலைப்படாத. சரி சரி, சாப்பிடுங்க, வச்சுக்கிட்டே உட்காராம. மா நீங்களும் போட்டு வாங்கம்மா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஐயா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேயா. இப்போ எனக்கு என்ன கோளாறு? நீ சாப்பிடியா முதல்ல? எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். அதனால என்ன, நீ அவனும் சாப்பிடுங்க. ஏயா சரி, சாப்பிட்டுட்டு படுக்கிறீங்களா? நாங்கள் அப்படி சோத்தை போட்டு வெளியில் உட்காந்து சாப்பிட்டு அப்படி பாயை விரிச்சு வெளியில் படுக்கிறோம்யா. நல்லா காற்று ஓட்டமாக இருக்கும் பற்றியா, வீட்டுக்குள்ளே கூட வேக்குது. எம்மா வெளியிலையா? அதானே, ஏங்கத்த வெளியில் படுக்கிறியா? வீட்டுக்குள்ளே என்னத்துக்கு அண்ணி? வீட்டுக்குள்ளே என்னத்துக்குயா? நாங்கள் வாட்டுக்கு ஆத்தாளு மக்களும் பேசிக்கிட்டு அப்படி வெளியில் படுத்துருப்போம் பார்த்தேன். ஆமாம், வெளியில் நாங்கள் பாயை விரிச்சிட்டு காற்றோட்டமாக படுத்தா நல்ல காற்று வீசுது பற்றியா. மா வெளியிலலாம் படுக்கக்கூடாது. எம்மா பனி பெய்யும், சளி பிடிச்சிச்சுன்னா போச்சு. வீட்டுக்குள்ளே எல்லாரும் தூங்கலாம். ரெங்கராசு, என்ன பேச்சு பேசுகிற? நாங்கள் வெளியில் படுக்கிறோம்னா படுக்கிறோம், இல்லைன்னா சசி வீட்டுக்கு அது போய் படுத்துக்கிறோட்டோம். எங்கே போகிற? நம்ம விட்டு இருந்து விட்டுட்டு சசி வீட்டுக்கு போறியா? அண்ணே, அண்ணி இருக்காகல்லண்ணே, அது சரிப்பட்டு வராதுண்ணே வீட்டுக்குள்ளே தூங்க. வெளியில் தானே, நாங்கள் வெளியிலே படுத்துக்கிறோண்ணே. என்னம்மா நீயும் அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு பேசுகிற? இப்படி உங்களை வெளியில் தூங்க போகிறது எனக்கு பிடிக்கலம்மா. அதெல்லாம் ரெங்கராசு, இதில் ஒரு குறைச்சலும் இல்லை. எனக்கு சந்தோஷம்தான். இல்லைத்த, நீங்கள் வீட்டுக்குள்ளே தூங்குங்க. சரி பேர பார்த்துக்கிறலாம். நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க, நாங்கள் இங்கே வெளியில் அப்படி உட்காந்துருக்குறோம். அமுதா. என்னங்க எங்கிட்ட வந்துட்டியா பாயில் உட்காராம? இருக்கட்டும் இருக்கட்டும், என் வீட்டு மகாராணி உட்காந்தா எனக்கு போதும். நான் உட்காந்தா என்ன, உட்காரலன்னு என்ன? என்னங்க சொல்றீங்க? உங்க வீட்டு மகாராணியா? ஆமாம் ஆமாம் அமுதா, நீ என் வீட்டு தேவதை, என் வீட்டு மகாராணி, என் வீட்டு எல்லாமே நீ தானே. அட ஏங்கங்க, இப்படியெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. மகாராணில எவ்வளோ பெரிய வார்த்தை. உன்னையும் சொல்லாம நான் யாரை சொல்லுவேன்? அமுதா, நான் மருந்து குடிச்சு தான் நீ மனசு புரிஞ்சுக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருப்பார் போல அமுதா. நல்ல வேலை, அந்த நேரத்தில் எனக்கு மருந்து குடிக்கணும்னாது ஒரு நல்ல எண்ணம் வந்துச்சே. அது நல்ல விஷயம்னு இப்போ வரைக்கும் நான் நினைக்கிறேன். நீ நல்லது பண்ணியிருக்கடா ரெங்கராசு, நீ நல்லது பண்ணியிருக்க அப்படின்னு. அட போங்க, அப்போவே நீ உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் என்ன ஆவேன் நினச்சி பாருங்க. நீங்களே எவ்வளோ கவலைப்பட்டிருப்பேன், இப்படி ஒரு மனுஷனை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு. ஏதோ என் தலையெழுத்துல நல்லா எழுதியிருக்கு, இந்த மனுஷன் உனக்கு திரும்பி கிடைப்பாரு, அவரை தான் நீ கல்யாணம் பண்ண போற அப்படின்னு. அடடடடே, ஏன் பொண்டாட்டி அப்படியெல்லாம் பேசுறது? என்னங்க பொண்டாட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆ, அப்புறம் யாரை சொல்ற? உன்னையே தான் சொல்லணும். அட, நீங்க இப்படியெல்லாம் சொல்றது எனக்கு என்னமோ போல இருக்குங்க.
சரி சரி சாப்பிடு. இனிமே அப்படிதான் சொல்லுவேன். அம்மா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கியா? ஏன்ப்பா ஏயா நீங்க போய் படுங்க. அட போங்கம்மா, இப்படி ரோட்ல வந்து படுத்திருக்கியா? நல்லாவா இருக்கு? வீடு எதுக்கு இருக்கு? சின்ன வீடியா, இப்படி படுத்தா என்ன, ராத்திரிக்கு நல்லதாயா இருக்கும். காத்து அடிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள கூட ஒரு மாதிரி கொசு கடிச்சிட்டு வேத்துட்டு இருக்கும். இங்க நல்லதாயா இருக்கும். நீ போ, பாவம் அவளும் வந்து வெளியில நிக்கிறா பாரு, கூட்டிட்டு போ. ஐயோ அத்தை, இப்படி நீங்க வெளியில படுத்திருக்கிறது நல்லாவா இருக்கு. இப்படி நீங்க படுத்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வாங்க, பனி வேற பெய்யும், சளி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்றது. ஐயோ அண்ணி, எங்களுக்கு இந்த சைடு நல்லா தான் இருக்குங்கண்ணே, நாங்க பட்டுக்கு படுத்திருப்போம், நீங்க போங்க அண்ணி. ஆமா அமுதா, சொல்றத நீ கேளு. அவன் தான் புரியாம ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா நீயுமா போ அமுதா. நீங்க இப்படி வெளியில படுத்துட்டு நாங்க என்ன? ஐயா வேணாம் அத்தை, எல்லாருமே வாங்க வீட்டுக்குள்ளே போலாம். ஐயோ அண்ணி, என்ன அண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, எனக்கு இது பிடிக்கல. மா வாங்கம்மா உள்ள. வெங்கராசி, சொல்றதை கேளு, தயவு செஞ்சு சொல்றதை கேளு. நாங்க பாட்டுக்கு வெளியில இருப்போம், நீங்க போமா. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றதை கேளு, அமுதாவை கூட்டிக்கிட்டு போ. ஷோ